Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF. கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூட்டில் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தின் பின் சக்கரம் திடீரென கழன்றதால் பேருந்து தாறுமாறாக ஓடி நின்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளின் தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பணிமனையிலிருந்து பேச்சிப்பாறை பனச்சமூடு மார்த்தாண்டம் வழித்தடத்தில் இயக்கக்கூடிய அரசு பேருந்தானது இன்று காலை பனச்சமூட்டிலிருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு மார்த்தாண்டத்திற்கு வந்து கொண்டிருந்த போது குளித்தரை சந்திப்பு பகுதியில் வரும்போது அந்த பேருந்தின் பின் சக்கரத்தில் உள்ள போல்ட் நெட்டுகள் அனைத்தும் கலந்து சக்கரமானது தாறுமாறாக ஆடியுள்ளது. இதனால் பேருந்தை இயக்க முடியாமல் இந்த பேருந்தானது அங்குமிங்குமாக சாலைகள் குறுக்கு முறுக்காக ஓடி உள்ளது. இதனையடுத்து இந்த பேருந்து எங்கே கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் கூக்குரலிட்டு கத்தவே அந்த பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு அந்த பேருந்தை சாலையின் நடுவே நிறுத்தியுள்ளார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இறக்கப்பட்டு மாற்று வாகனத்தின் மூலம் பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். இது தொடர்பாக இந்த பகுதியை சேர்ந்த அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் கூறும்போது இந்த மார்த்தாண்டம் பணிமனையிலிருந்து இயக்கக்கூடிய அதிகப்படியான பேருந்துகள் முறையான பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமல் இயக்கப்படுவதால் இதுபோன்ற தொடர்ச்சியான விபத்துகள் ஏற்படுவதும் வாகனங்களிலிருந்து சக்கரங்கள் கலந்து விழுவதும் அதே போன்று இருக்கைகள் கலந்து விழுவதும் படிக்கட்டுகள் கலந்து விழுவது போன்ற தொடர்ச்சியான விபத்துகள் ஏற்பட்டு வருவதை தடுப்பதற்காக வேண்டி முறையாக இந்த பேருந்துகளை பராமரித்து இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். இது மேலும் இந்த பேருந்து தற்போது வரை அந்த பகுதியிலிருந்து அகற்றப்படாமல், அதாவது பணிமனையிலிருந்து பொறியாளர்கள் வந்து இந்த பேருந்தை சரி செய்த பின்புதான் இந்த பகுதியிலிருந்து அகற்றப்படும் காரணத்தினால் தற்போது வரை இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டது. தற்போது இந்த பேருந்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரத்தில் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் பயணிகள் யாருக்கும் எந்தவிதமான அசம்பாவிதம் ஏற்படாததால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF.